ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் புதுசாக E85 அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி ஆஃப் பெட்ரோல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரோல் ரேட் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோலோட ஒரு 20 rupees to 30 rupees வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த E85 பெட்ரோல்னா என்ன, இது நம்மளுடைய இப்போ நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய பைக்கு காருக்கெலாம் அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன். ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ ஜூன் 5ஆம் தேதி நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஹர்தீப் சிங் பூரி இருக்கார் இல்லையா, இவர் என்ன லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுடைய E85 ஃபியூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இது. அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள் அப்படிங்கிற இந்த புது வெரைட்டி ஆஃப் ஃபியூயல்ஸ்லாம் அக்செப்ட் ஆகக்கூடிய ஒரு காருமே வந்து வேகனாரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காருக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது நார்மலாக பெட்ரோலை தாண்டி எத்தனால் பிளெண்டிங். இப்போ பெட்ரோலில் எத்தனால் வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோலும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில காருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் வேகனாரில் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த E85 அப்படிங்கிறது எத்தனால் 85. E85 அப்படிங்கிறதுனா எத்தனால் 85. ஸோ நார்மலாக நம்மளுடைய பெட்ரோல் இருக்கு இல்லையா, பெட்ரோல் வந்து 100% பெட்ரோல் மட்டும்தான் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பெட்ரோல்ல எத்தனால் வந்து மிக்ஸ் பண்றாங்க. ரெண்டு விஷயத்துக்காக. ஒன்று, பெட்ரோல்ல எத்தனால் மிக்ஸ் பண்றப்போ நமக்கு பெட்ரோல் இம்போர்ட் பண்ண க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ற அமௌண்ட் வந்து குறையும். நம்ம எல்லாமே க்ரூட் ஆயில் வந்து ஃபாரின் கண்ட்ரில தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இம்போர்ட் வந்து கம்மியாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது, பெட்ரோல் வந்து பொல்யூட்டிங். நம்ம காரு பஸ் இதெல்லாம் போகும்போது என்ன ஆகும், பெட்ரோல் டீசல்லாம் இதாகிறதுனால பொல்யூஷன் அதிகமாக நடக்குது இல்லையா. பட் இந்த எத்தனால் பிளெண்ட் பண்ணும்போது பொல்யூஷன் அமௌண்ட் குறையும். இந்த ரெண்டு ரீசனுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா எத்தனால் பிளெண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல E20 அப்படிங்கிற ஒரு ஃபியூல் இருக்கு. இதுவும் எத்தனால் பிளெண்டிங் தான். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா 20% எத்தனால் இருக்கும், 80% வந்து பெட்ரோல் இருக்கும். இதுக்கு பேர் என்ன, E20% எத்தனாலும் அதே மாதிரி 80% பெட்ரோலும். அடுத்து E85 அப்படிங்கிறது 80 to 85% எத்தனால் இருக்கும். பேலன்ஸ் வந்து ஒரு அரௌண்ட் 20%. ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் ஒரு 20% மட்டும் தான் பெட்ரோல் இருக்கும். அடுத்து ஃபியூச்சர்ல E100 அப்படிங்கிற இந்த ஒரு பெட்ரோலும் இந்த ஒரு ஃபியூலும் அறிமுகப்படுத்த போறாங்க. இது முழுக்க 100% எத்தனால் அப்படிங்கிறது என்னன்னா அந்த சுகர் கேனுடைய அந்த சக்கை, இந்த மாதிரி நிறைய நம்ம அக்ரிகல்ச்சர்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பிறகு தான் எத்தனால். நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல எத்தனால் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த பயோஃபியூல் இருக்கு இல்லையா, இந்த பயோஃபியூல்னால 100% எத்தனால ரன் ஆகக்கூடிய ஃபியூல் வந்து ஃபியூச்சர்ல கொண்டு வர போறாங்க. இப்போதைக்கு E85 வரை நம்ம கவர்மெண்ட் 85% வரை கலக்கல. பட் 85 வரை கலக்கிறதுக்கான அதையும் அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு லெவல்ல வந்து இது பண்றாங்க. E85 இஸ் a high ethanol blend fuel containing 80 to 85% ethanol, 14 to 90% petrol, specifically designed for ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள். இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள்காக பயன்படுத்தக்கூடிய எத்தனாலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பெட்ரோலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா E85 அப்படிங்கிறது. ஸோ E85 இஸ் நாட் எ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நார்மல் பெட்ரோல். இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் பெட்ரோல் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் பெட்ரோலுக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிடையாது. இது செப்பரேட் கேட்டகரி ஆஃப் ஃபியூயல். இது வந்து அந்த ஒரு சில வண்டிகளுக்கு மட்டும்தான், எந்த வண்டிகளுக்கு இதுக்கான கெப்பாசிட்டி இருக்கோ அந்த வண்டிகளுக்கு மட்டும்தான் நம்ம போட முடியும். இட் இஸ் இன்டெண்டட் ஒன்லி ஃபார் வெஹிக்கிள் இன்ஜினியர் டு யூஸ் ஹை எத்தனால் பிளெண்ட். இதுக்குன்னு ஒரு சில கார் இருக்கு. ஓகேங்களா, அந்த காருக்கு போட்டு தான் போட முடியும். நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய கார் வெஹிக்கிள்லாம் போட்டோம் அப்படின்னா இன்ஜின்ல கம்ப்ளைண்ட் வந்து வந்துடும். ஸோ அதனால நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார்ஸ்க்கு இது பயன்படுத்த முடியாது. ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள்க்கு மட்டும்தான் இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது என்னன்னா ஆர் வெஹிக்கிள் கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் ஆன் மல்டிபிள் எத்தனால் பெட்ரோல். E25, E50, E85, 100 இந்த மாதிரி எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் இருக்கு இல்லையா, அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஜினுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள். ஓகேங்களா. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வருது. E20, E50, E100 அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டில நமக்கு வருது. ஸோ இப்போ முதல்ல மாருதியில லான்ச் பண்ணிருக்காங்க. மாருதி வேகனார்ல இது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நார்மலுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா நார்மல்ல டிசைனட் மெயின்லி ஃபார்
பெட்ரோல், நார்மல் பெட்ரோல், இப்போ நார்மல் வண்டி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணலாம். எத்தனால் பிளெண்ட் பண்ணது 20%, ஸோ 80% வந்து பெட்ரோலும் 20% எத்தனால். இது வந்து என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக நம்மளுடைய இப்போ கரண்ட்ல யூஸ் பண்ணுறோம்ல அந்த பைக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிளில் நம்ம ஹை பிளெண்ட் E85, E100 இந்த மாதிரி ஹை பிளெண்ட் 20க்கு மேல உள்ள பிளெண்ட் எல்லாமே நம்ம இதுல வந்து யூஸ் பண்ணலாம். இதுல வந்து ஸ்டாண்டர்ட் ஃபியூல் சிஸ்டம் தான் இருக்கும். இதுல எத்தனால் ரெசிஸ்டன்ட் ஃபியூல் சிஸ்டம், ஏன்னா எத்தனால் யூஸ் பண்றப்ப நிறைய அந்த கரோஷன் ஏற்படுற மாதிரிலாம் இது பண்ணும், அதெல்லாம் தாங்குற மாதிரி சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. நோ எத்தனால் சென்சார், எத்தனாலுக்கான சென்சார் இருக்காது. இதுல எத்தனால் கண்டென்ட் சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபிக்ஸ்டு ஃபியூல் கேலிபிரேஷன், இதுல டைனமிக் இன்ஜின் கேலிபிரேஷன் இதுல கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து நார்மல் இன்ஜினுக்கும் நம்ம ஃபிளெக்ஸ் ஃபியூல் இன்ஜினுக்குமான முக்கியமான டிஃபரன்ஸ். ஸோ ஒய் ஸ்பெஷல் டிசைன் இஸ் நீடட். ஸோ எதுக்காக இந்த எத்தனால் பெட்ரோலுக்கு ஒரு டிஃபரெண்டான இது தேவை அப்படின்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த வண்டிகள் இருக்குல்ல, அதுல எத்தனால் பெட்ரோல் வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா எத்தனால் யூஸ் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதுக்காக என்ன பண்றாங்க, எத்தனால் அப்சர்வ் மாய்ஸ்சர் அண்ட் மேக் கரோட் கன்வென்ஷனல் காம்போனன்ட்ஸ். எத்தனால அதிகமான அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து இன்ஜின்ல அதே மாதிரி பெட்ரோல் டேங்க் இது எல்லாமே வந்து கரோட் பண்றதுக்கு, அரிச்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபிளெக்ஸ் ஃபியூல் வண்டியில எல்லாமே வந்து அது அரிக்காத மாதிரியான கோட்டிங் இதெல்லாமே கொடுத்து வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து முக்கியம். அடுத்து இதுல இந்த எத்தனால கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஃபியூல் லைன் தேவை, அதே மாதிரி ஸ்பெஷல் இன்ஜெக்டர்ஸ் தேவை, ஹை ஃப்ளோ ஃபியூல் பம்ப் தேவை, தென் மாடிஃபைட் இன்ஜின் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே டிஃபரெண்டா தேவை. ஏன்னா எத்தனால்ல அதிகமான ஈரப்பதம் இருக்கு. அந்த ஈரப்பதத்தை நம்ம உள்ள எத்தனால் அதிகமாக நம்ம பைக்ல யூஸ் பண்ணும்போது இன்ஜின் சீஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்றாங்க. ஸோ இப்போ எத்தனால் E85 எத்தனால் பெட்ரோல் யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன, இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதனால ஒரு சில என்விரான்மெண்டல் பெனிஃபிட் இருக்கு. முதல்ல லோ காஸ்ட் ஃபியூல். ஸோ நார்மல் ஃபியூல் வந்து இப்போ 105 ரூபா 110 ரூபா கிட்ட போகுது. பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும். 80 ருபீஸ் 85 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து இது கிடைக்க போகுது. ஸோ டெல்லியில இது வந்து 82 ரூபா. டெல்லியில 82 ரூபா நார்மல் பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட 102 ரூபா 103 ரூபா தாண்டி போயிருச்சு. ஒரு 20 ரூபா கம்மியா கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம இந்தியால அதிகமா ஆயில் வந்து இம்போர்ட் பண்றோம். ஆயில் வந்து ஃபாரின் கண்ட்ரில தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எத்தனால் வந்து இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்றோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இம்போர்ட் டிபெண்டன்சி வந்து கம்மியாகும். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபார்மர் இன்கம். இது எத்தனால் வந்து மெயினா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல இருந்தா, கரும்பு சக்கை இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. கிரியேட் ஸ்டேபிள் டிமாண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஃபீட் ஸ்டாக். இந்த எத்தனால் இது பண்றதுக்கான ரா மெட்டீரியல் அக்ரிகல்ச்சர்ல தான் கிடைக்குது. ஸோ அதனால என்ன ஆகும், அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கரும்பு விவசாயிகள், சோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கும். அவங்களுடைய வருமானமும் வந்து வரும். அப்போ அமௌண்ட் வந்து வெளியே போகாம இந்தியாவுக்குள்ளேயே இதுக்கான டிமாண்ட் வந்து நமக்கு இருக்கு. அடுத்து என்விரான்மெண்ட் பெனிஃபிட். ஸோ பெட்ரோல் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதிகமான கார்பன் எமிஷன் நடக்கும் இல்லையா, பட் இதுல E85 பெட்ரோல்ல அந்த அளவுக்கு கார்பன் எமிஷன்லாம் நடக்காது. ஸோ ரெடியூஸ் லைஃப் சைக்கிள் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் பை அப்ராக்சிமேட்லி 61%. ஓகே. அதே மாதிரி ஏர் பொல்யூஷன். இப்போ டெல்லி சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் பொல்யூஷன் நடக்குதுல்ல, இது யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஏர் பொல்யூஷன்ஸ்லாம் நடக்காது. நியர்லி ஜீரோ பர்டிகுலர் மேட்டர் எமிஷன். ஹெல்ப் ட்ராக்கல் அர்பன் ஏர் பொல்யூஷன். நித்தி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எத்தனால் பேஸ்டு FFP அஸ் ஜீரோ எமிஷன் வெஹிக்கிள் அப்படிங்கிற மாதிரி நித்தி ஆயோகே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோடைய முக்கியமான பெனிஃபிட். இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங்காக நார்மல் வெஹிக்கிள் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெஹிக்கிளில் E85 பெட்ரோல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ E85 கேன் ஒன்லி பி யூஸ்ட் இன் சர்டிஃபைட் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நார்மல் பெட்ரோல் ஆர் E20 கம்பேட்டபிள் வெஹிக்கிள் ஷுட் நாட் யூஸ் E85. இப்போ நார்மலா E20 வரையோ இல்லை நார்மல் பெட்ரோல் வர யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுல E85 நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டியில கண்டிப்பா பிரச்சனை வரும். ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் பெட்ரோல் அண்ட் E20 வெஹிக்கிள் வில் கண்டினியூ ஆப்ரேட்டிங் நார்மலி. இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, இப்போ புதுசா E85 கொண்டு வந்துட்டாங்க, அப்போ பழைய வெஹிக்கிள்லாம் பேன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. there is no plan to discontinue petrol or E20 fuel. Fuel station dispensing E80 will display E85 complaint vehicles only. ஓகேங்களா. ஸோ இப்போ E85 பெட்ரோல் பல்க்ல இன்னும் 2026 டிசம்பருக்குள்ள ஒரு 500 இடத்துல அது கொண்டு வர போறாங்க E85 பெட்ரோல். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து ஒன்லி இந்த வெஹிக்கிள் மட்டும் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்பிளே போர்டும் வந்து வைக்க போறாங்க. ஸோ இந்த E85ல ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, எத்தனால் ஹேஸ் லோவர் எனர்ஜி டென்சிட்டி தன் பெட்ரோல். மைலேஜ் எல்லாமே நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும். தென் E85 வெஹிக்கிள் கன்சியூம்ஸ் அப்ராக்சிமேட்லி 20 to 30% மோர் ஃபியூல். அதிகமாக
ஃபியூல் வந்து கன்சம்ஷன் வந்து இருக்கும். வெஹிக்கிள் மே கன்சியூம் 35% மோர். எத்தனாலுடைய அளவு கூட கூட அந்த பெட்ரோலுடைய மைலேஜ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற, அந்த பைக்குடைய மைலேஜ் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீட் நேஷனல் வைட் E85 டிஸ்பென்சிங் ஸ்டேஷன்ஸ். நிறைய E85க்கான ஸ்டேஷன்ஸ் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாம கோல்டு ஸ்டார்டிங் டிஃபிகல்ட்டி, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ட்ரபுள், ஏன்னா அது வந்து மாய்ச்சர் கண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமாக கோல்டு ஆயிரும். ஸோ அப்போ கோல்டு ஸ்டார்டிங் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஏற்படும். தென் ஸ்பெஷல் இன்ஜின், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அது எல்லாமே போக போக தான் கவர்மெண்ட் வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பொறுத்து இருந்தால் நம்ம வந்து பார்க்கணும். இப்போதைக்கு இந்தியாவில் ஹீரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளெக்ஸி ஃபியூலோடைய பைக் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மாருதி சுசுகி வந்து வேகனாரில் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, பேசஞ்சர் வெஹிக்கிள். ஓகே, ஸோ இதான் இது. இதை பற்றி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் கார் வச்சிருக்காங்களோ, பைக் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. Veranda ES, where your dream becomes reality.